தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க சென்ற திமுக பெண் நிர்வாகியை பாமகவினர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாசிக்கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த அமுதா திமுக மகளிர் அணி நிர்வாகியாக உள்ளார். கடந்த வாரம் தேர்தலின் போது அவர் வாக்கு சேகரிப்பில் இருந்தபோது அமுதாவை சுற்றி வளைத்த 11க்கும் மேற்பட்ட பாமகவினர் அவரை கொடூரமாக தாக்கியுள்ளனர். மேலும் அவரது ஆடையை கிழித்து மானபங்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. பாமகவினரால் கொடூரமாக தாக்கப்பட்ட அமுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தாக்கப்பட்ட வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. இழுத்துட்டு தப்பிச்சு வெளியே விடாந்தான், அவ்வளோதான். நான் தப்பிச்சு, ஆனால் உள்ள சாவி இடுப்பில் தான் வச்சுருந்தோம். வண்டி சாவி தப்பிச்சு வரும்போது வண்டி சாவி போட்டு வண்டியில் உக்காரும்போது வண்டி சாவி பிடிங்கினாங்க. வண்டி சாவியும் பிடிங்கினேன். பாத்ரூம் உள்ள இருந்தெல்லாம் அது வீடியோக்கு முன்னாடி பாத்ரூம்லேருந்து நான் உள்ளே போனது, பாத்ரூம் உடச்சி என்னை இழுத்துட்டு வந்து அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நிறையா வீடியோக்கு முன்னாடி நிறைய அடிச்சிட்டாங்க. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளதோடு 11 பேரை தேடி வருகின்றனர். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.